பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை நாம் பார்த்துருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் பவுல் விழுந்து போன மனுஷன் தேவனுக்கு முன்பாக எப்படி அசுத்தமாக இருக்கிறான், ஏன் அவனுடைய நிலைமை அப்படி இருக்குங்கிறத குறித்து நிறைய காரியங்களை விவரித்து வர்ணிக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உலகத்தில் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையின் மூலமாய் அவரோட ஒரு உடன்படிக்கை கொண்ட தேவ ஜனமாய் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் விசேஷமானவர்களாய் யூதர்கள் இருக்கிறாங்க. மற்ற அவ்வளவு பேரையுமே புறஜாதிகள் என்று சொல்லி யூதர்கள் கருதுறாங்க. இப்போ இந்த குரூப் ஒரு பக்கம், அந்த குரூப் ஒரு பக்கம். இவங்க தேவனுடைய நியாய பிரமாணத்தை பெற்று இருக்கிறாங்க, அவங்க தேவனுடைய நியாய பிரமாணத்தை பெற்று இல்லை. இப்போ தேவன் இவர்களையும் சிருஷ்டித்தார், இவர்களையும் சிருஷ்டித்தார். இந்த ரெண்டு சாராரையும் தேவன் தான் சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது இந்த ரெண்டு சாராரையும் தேவன் தான் நியாயம் தீர்க்கவும் போகிறார் இல்லையா? இப்போ இவங்களுக்கு தேவ கட்டளைக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு, நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கொடுக்கப்படல. இப்போ தேவன் நியமங்கள் கொடுக்காத, தேவ கட்டளைகளை பெற்றுக்கொள்ளாத, அவரால் தெரிந்து கொள்ளப்படாத இந்த புறஜாதிகளை இந்த யூதர்கள் முன்னால் வச்சு பார்க்கும்போது இவர்களையும் தேவன் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? இது பெரிய ஒரு கொஸ்டின். இவங்களுக்கு தான் தெரியாது, இவங்களுக்கு தெரியும். அப்போது இவங்களையும் ஒரே இதில் வச்சு எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? இவங்க விசேஷமானவங்களாக கருதப்படுகிறாங்க, இவங்க புறஜாதிகளாக கருதப்படுறாங்க. அப்போது நியாயம் தீர்க்கும் போது ரெண்டு பேரையும் சமமாக கொண்டு வர முடியாது இல்லையா? அதில் எப்படி கிரடேஷன் இருக்கு, ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்ன்றது பெரிய கேள்வி. பவுல் இந்த 2வது அதிகாரம் மற்றும் 3வது அதிகாரத்தை அதுக்குன்னே பயன்படுத்துகிறான். 2வது அதிகாரத்தில் தேவன் எப்படி நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார், ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார்னு சொல்லுகிறான். 3வது அதிகாரத்துக்கு வரும்போது யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியானாக இருந்தாலும் சரி, தன் சுய கிரியையினால தேவ நீதியை ஒருவனும் ஒரு காலம் சம்பாதிக்கிறது இல்லை. தேவ நீதியை கிறிஸ்து செய்து முடித்த கிரியையின் அடிப்படையில் அதை விசுவாசித்து தான் அந்த தேவ நீதியை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அதை உறுதியாய் வெளிப்படுத்தி 3வது அதிகாரத்தை முடிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த 2 அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். 2வது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை பார்த்தோம் சொன்னா, முதல் வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறான்: ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்போ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் புறஜாதியாரை அப்படி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அவங்கள குற்றவாளின்னு சொல்றவனே நீயே அதெல்லாம் செய்றியே, அதுதான் பவுலனுடைய காரியம். நீ குற்றமற்றவனா இல்லை, நீயும் குற்றம் செய்கிற, அவங்களும் குற்றம் செய்கிறாங்க. அவங்கள குற்றவாளின்னு சொல்ற நீ அதையே நீயும் செய்கிற. இப்படி செஞ்சுக்கிட்டு நான் விசேஷமானவனா இருக்கிறேன் அப்படிங்கிறது அடிப்படையில் நீ போக்கு சொல்ல உனக்கு இடம் இருக்கும்னு நீ நினைத்து கொள்ளக்கூடாது. நாங்கள் ஆண்டவர் முன்னாடி ரொம்ப விசேஷமானவங்க, நாங்கள் ஸ்பெஷல், எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க தப்பு செய்கிறாங்க, அதே தப்பை நீயும் செய்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த போக்கு சொல்ல இடம் இல்லைங்கிறது ஆக்சுவலாக முதல் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு வார்த்தை ஒரு தடவை வந்தது. என்னன்னு வந்தது? தேவனுடைய நித்திய வல்லமை மற்றும் மகிமையை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? காணப்படுகிற மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார்? உலக தோற்றம் முதல் வெளிப்படுத்துகிறார். அதனால ஒருவரும் போக்கு சொல்ல இடமில்லை. இது யாரை பற்றி சொல்ற காரியம்? தேவனை அறியாத புறஜாதியரை பற்றி சொல்ற காரியம். இங்க போக்கு சொல்ல இடமில்லைன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுகிறான்? யூதர்கள் இடத்துல சொல்லுகிறான். அவங்க தப்பு செய்கிறாங்க, சரி, நீயும் தப்பு செய்கிறல, உனக்கு போக்கு சொல்ல இடமில்லைன்னு சொல்லுகிறான். 2வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கிறதுங்கிறது தான் கொஸ்டின். 3வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை
குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நீ யூதன் என்று பிறந்ததுனால, விசேஷமானவனா இருக்கிறதுனால கடைசியில் நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு உனக்குள்ள ஒரு நினைப்பு இருக்குதா? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவும் பொறுமையும் நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. இப்போ இந்த வசனத்தில் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவன் நின்று கொள்வார்னு எல்லாருக்கும் தெரியும். அரசன்தான் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தேவனுடைய தயவு இருக்கு, இரக்கம் இருக்கு, அவர் பொறுமையாக இருக்கிறார். இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, காட் இஸ் குட், காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். தேவன் வல்லவர், தேவன் அதே சமயத்தில் நல்லவர். தேவன் நல்லவராக இருந்திருந்தா இந்த பொல்லாங்கு எல்லாம் நடக்காம தடுத்திருக்கணும். தடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். இப்போ நல்லவராக இருக்கிற தேவன் வல்லவராக இருந்திருந்தா தடுத்திருக்கணும். தடுக்கல. நம்ம மத்தியில் தீமைகள் நிறைய நடக்குது. அதனால ஒருவேளை தேவன் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் வல்லவர் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. ஏன்னா நம்மளை சுற்றி பார்க்குறோம், பொல்லாதவன் நல்லா இருக்கிறத பார்க்குறோம், நல்லவன் கஷ்டப்படுறத பார்க்குறோம். ஒரு நியாயமே இருக்கிற மாதிரி தெரியல. உடனே கன்க்ளூஷன் என்ன வந்துடுது, இந்த தேவன் நல்லவராக இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அவருக்கு வல்லமை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சிலர் எப்படி நினைப்பாங்க, நம்ம தப்பு பண்ணுறோம், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இப்படி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறோம், ஆண்டவர் கண்டுக்கலை. ஆண்டவர் கண்டுக்கலைன்னு உடனே நம்ம செய்கிறது தப்புன்னு ஆண்டவரே கருதலைன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சங்கீதத்தில் ஒரு வசனம், நானும் உன்னை போல் இருக்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்டியோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். சங்கீதம் 50ன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள இந்த ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒன்று என்னது, அவருக்கு தடுக்கிறதுக்கு வல்லமை இல்லை, அல்லது அவர் இப்படி செய்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு அவர் கணிக்கிறாருன்னு சொல்லி அவங்க அப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்னு நினைத்து கொள்ளுகிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறான், அப்படி இல்லையா. தேவ தயவின் காரணம் என்னது, நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. பிரசங்கி சொல்லும்போது சொல்கிறான், பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினா மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. தேவன் தயவு பாராட்டுறதுக்கு ஒரே ரீசன் தான், என்னது, நீங்களும் நானும் குணப்படணும்னு சொல்லி. ஸோ அவர் ஒன்றும் செய்யலை, அடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வல்லமை இல்லைன்னு நினைத்து கொள்ளக்கூடாது, அல்லது அவர் அதெல்லாம் ஓகேன்னு ஏற்றுக்கிறாருன்னு நினைத்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய தண்டனை ஒரு நாள் வரும்போது அது நீதி உள்ள தண்டனையாக நடக்கும். அது எப்படி நடக்க போதான், 6லேருந்து 8 வரைக்கும் பார்த்தோம் சொன்னால், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு தயவாக இருக்கிறாரோ அவ்வளவுக்கு நீதியான தண்டனை கோபாக்கினை நாளில் சேர்த்துக்கிட்டு வரும். நீ உனக்காக அந்த கோபாக்கினை சேர்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறான். அன்னைக்கு கோபாக்கினை நாளில் தேவன் எதின் அடிப்படையில் தண்டனை கொடுக்க போறாரா? பலன் கொடுக்கிறதோ தண்டனை கொடுக்கிறதோ எதின் அடிப்படையில் வருதா? அவனவன் செய்த கிரியைகளின் அடிப்படையில். இப்போ இந்த கிரியை என்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்குவோம். தேவன் கிரியைகளின் அடிப்படையில் தான் பலன் கொடுக்க போகிறார். இதில் மாற்றமே கிடையாது. கிருபை என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை இங்கே கொண்டு வரக்கூடாது. இங்கே தெளிவாக வசனம் சொல்லுது,
கிரியைகளின் அடிப்படையில் தான். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். எப்படி பலன் அளிப்பார்? நல்லது செய்கிறவனுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார், நல்லது செய்யாம பொல்லாதது செய்கிறவனுக்கு உக்கிர கோபாகினையை அளிப்பார். ஸோ கிரியையின் அடிப்படையில் தான். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கிருபையின்படி அல்ல, கிரியைகளின்படி தான் பலன் இருக்க போகுது. இதுல கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. 9வது 10வது வசனத்துக்கு வந்தோம்னா, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். 2 சாராரை இங்கே கொண்டு வருகிறான். கிரேக்கர்னு சொல்லும்போது புறஜாதியரை பற்றி பேசுகிற காரியம், நம்மளெல்லாம் இன்க்ளூட் பண்ற ஒரு காரியம். யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒப்பிடும்போது யூதர்கள் கிரேக்கர்கள்னு சொல்றது. ஸோ இப்போ முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். நான் யூதனா பிறந்துட்டேன், அதனால எனக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில் இருக்கிறதுனால எனக்கு விசேஷமான ஸ்டேட்டஸ் இருக்குது, அதனால விசேஷமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாதான். யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாகும் உபத்திரவம் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஸோ இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கே இடம் கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுகிறான், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எப்படி இல்லை? 16வது வசனம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வாஸ்தவம் சொன்னா, எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாய பிரமாணத்தின்படி, ஒரு நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சினாலும் குற்றமொன்று குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இப்போ இவங்க நியாயப்பிரமாணம் பெற்றிருக்கிறாங்க, இவங்களுக்கு தேவன் என்ன விரும்புகிறார், என்ன எதிர்பார்க்கிறார், பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்கு கிளியரா தெரியும். மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனா என்ன வெளிப்பாடு இருக்கு? தேவன் ஒருவர் உண்டுன்னு சொல்லி தெளிவான வெளிப்பாடு இருக்கு. ஸோ அந்த வெளிப்பாடு எங்களுக்கு இல்லைன்னா அவங்களும் சொல்ல முடியாது. இவங்களுக்கு அதை விட அதிகமான வெளிப்பாடு இருக்கு. என்னன்னா, தேவன் தன்னுடைய நியமங்களை இவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க, அவங்க நியாயப்பிரமாணத்தை பெறாதவங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை பெறாதவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா நியாயப்பிரமாணம் இல்லாத தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க தண்டனை செஞ்சாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் படி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, நியாயப்பிரமாணத்தையே பெறாதவங்க நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதன்படி செய்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு அது தெரியுது? மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது அந்த சுபாவம், அந்த பரிசுத்தத்தை தேடுகிற, அசுத்தத்தை விலக்குகிற, நியாயத்தையும் நீதியையும் விரும்புகிற, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்யணுன்ற வாஞ்சை, இதெல்லாம் தேவனுடைய காரியங்கள். அது அப்படியே மனுஷனுக்கும் உண்டு. இப்போ இவனுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குன்னு பவுல் சொல்லுகிறான். இப்போ மிருகங்கள்லாம் இருக்கு. மிருகங்கள்ல எதையுமே நம்மளை தவிர வேற எந்த சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்னு இல்லை.
நம்மளை மட்டும்தான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அதனால நமக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அது இல்லை. இப்போ ஒரு இருண்ட ஒரு தெரு வழியாக நீங்கள் நடந்து வரும்போது யாரோ ஒரு அபல குரல் கேட்குது, ஐயோ உதவி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இருட்டு வேலை, ரொம்ப லேட் நைட்டு, உங்களுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கி போகலாமா வேணாமான்னு யோசித்து பார்த்துட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டா போதும், போய் வேணால் ஆள் கூட்டிகிட்டு வந்துடலான்னு ஏதோ நினச்சி நீங்கள் ஓடி வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக நிச்சயமாக தூங்கவே முடியாது. ஏன்? நீ செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும். இதே இடத்துல ஒரு நாய்க்குட்டி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு நாய் கத்துற சத்தத்தை கேட்டு அதுவும் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கும், போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு கடைசியில் பயந்து ஓடி வந்துடும். அந்த நாய் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு குற்ற உணர்வே இருக்காது, அது பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கும். எனக்கும் மற்ற மிருகங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். எனக்கு மனசாட்சியை தேவன் கொடுத்துருக்கிறார், அவங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. இப்போ இந்த மனசாட்சி எனக்குள்ள இருந்து சாட்சி இடுகிறது. என்னன்னு சாட்சி இடுகிறது? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி சாட்சி இடுகிறது. இதுக்கு நியாயப்பிரமாணத்தை நான் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாகவே சுபாவத்தின்படியே மனுஷர் எல்லாருக்கும், அவன் யூதனாக இருந்தாலும் சரி கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேருக்கும் இது காமனான ஒரு சென்ஸ். என்ன? எது நீதி எது நீதி இல்லை, எது நியாயம் எது அநியாயம் நமக்கு தெரியும். ஓகே, இது ஸ்பெஷல் ரெவலேஷன் ஏற்கனவே எக்ஸ்ட்ராவா டீட்டெயில்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லைனாலும் அவங்க இதை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ கடைசி நாள் நியாய தீர்ப்பு நாள், தேவன் நியாயம் தீர்க்கும் போது இவங்களை அவங்க மனசாட்சியின்படி நியாயம் தீர்ப்பார்னு பவுல் சொல்லுகிறான். ஏன்னா அவங்க மனசாட்சி அவங்கள குற்றப்படுத்துது, நீ செஞ்சது சரியில்லைன்னு அவங்க மனசாட்சி குற்றப்படுத்துது. வேத வசனம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்கள நீங்கள் நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் அவங்க மனசாட்சியை அவங்கள குற்றம் உண்டுன்னு சொல்லும்போது தேவன் அதுபடி நியாயம் தீர்ப்பார். இப்போ நமக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லி இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் கடைசியில் நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால கடைசி நாளில் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை திறந்து இதன்படி செய்திருக்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் தான் கணக்கு கொடுப்பாரு, பலன் கொடுப்பாரு. ஸோ வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறான், வேதத்தை கையில் உள்ளவங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில், வேதமே இல்லாதவங்களுக்கு அவங்க மனசாட்சியின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு இருக்கும். இப்போ இது பவுலினுடைய ஓன் ஐடியா, பவுலினுடைய இமேஜினேஷன் சொல்லி நம்ம நினைத்து கொள்றதுக்கு, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. அதை பவுல் ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப ஒரு சவாலாக, ரொம்ப உறுதியாக சொல்கிறது என்னன்னு சொன்னால், அந்த கடைசி நாளில் தேவன் மனதின் யோசனைகளை எல்லாம் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி செய்வார். பார்த்தீங்களா? அந்த நாளில் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை எத்தனை உண்மைங்கிறது அன்னைக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறான். அந்த கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இப்போ நான் சொன்ன ஏற்றுக்க மாட்டேன்றீங்கல்ல, அன்னைக்கு அது நடக்கும். அதை பார்க்கும்போது இன்னைக்கு நான் சொன்னது 100% கரெக்டுங்கிறது நீங்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ 17லேருந்து 25 வரைக்கும் வாஸ்தவம் சொன்னால், யூதர்களாக இருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்து நியமங்கள்லாம் தெரிஞ்சிருந்து மீறி தப்பு பண்ணுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி பேசுகிறான். 17லேருந்து 25 வரைக்கும். நீ யூதன் என்று பேர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நீதி நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க
மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? உனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு யாரும் மறுக்கலை. ஏன்னா தேவன் உனக்கு தன்னுடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த கட்டளைகளை நீ பெற்றிருக்கிறதுனால தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னன்னு தெரியுது. அதனால குருடருக்கு நீ வழிகாட்டுறவனா இருக்கிற. இல்லைப்பா இப்படி தான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது எல்லாம் சொல்ல தெரியுது. குருடருக்கு வழி காட்டுகிறாரு. அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் காட்டுறவனா இருக்கிற, பேதைகளுக்கு போதகனா இருக்கிற, குழந்தைகளுக்கு உபாத்தியனா இருக்கிற, எல்லாம் சரிதான். இவ்வளவு தூரம் காரியம் தெரிஞ்சிருக்குல்ல. அப்படி தெரிஞ்சிருக்கும் போது செய்யக்கூடாதுன்னு நீ மற்றவங்களுக்கு போதிக்கிறல்ல, அதை நீயும் என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. வசனம் சொல்லுது, தெரியும். இதை தான் நீ மற்றவங்களுக்கு சொல்ற. ஆனால் நீ உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் வரும்போது, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ அதன்படி செய்கிறியா? அதன்படி செய்யலை அப்படின்னு சொன்னால் உனக்கு தெரிஞ்சு பிரயோஜனமே கிடையாது. அப்படி தானே? ஸோ நீ இவைகளெல்லாம் போதிக்கிற, அவைகளை நீ செய்யலாமா? இப்படி இருக்க மனுஷருக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனஈனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிற, வசனம் தெரியும்னு சொல்லிக்கிற, கட்டளைகள்லாம் கரெக்டாக சொல்கிற, போதிக்க சொன்னால் கரெக்டாக போதிக்கிற, எல்லாம் தெரியுது. ஆனால் உன்னுடைய கிரியைகள் அது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா என்ன ஆகுது? புறஜாதிகள் சாத்தான் வேதம் ஓதுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு இவர் தான் காரணமாகவே ஆயிடுறாரு. இப்போ நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது தான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. நீ இது தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதன்படி செய்கிறவனா இருந்தனா நீ விசேஷமானவனா ஆயிடுவ. நீ செய்யலைன்னு சொன்னா இதை பெறாதவனுக்கும் பெற்றவனுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஸோ இதன்படி செய்யலைன்னு சொன்னால் உன் விருத்த சேதனம் இல்லாமையா போயிடும். ஸோ நீ யூதன்னு சொன்னால் கூட நீ ஆக்சுவலாக புறஜாதியானா கருதப்படுவாயின்னு சொல்கிறான். இப்போ இவங்க யூதர்கள்கிட்ட இப்படி சொல்ல காரணம் என்ன? அப்போ உருப்படியாக ஒருத்தம் கூட இல்லையா? நீதியாக கரெக்டாக செய்கிறவங்க ஒருத்தம் கூட இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். செய்யணும் தான் விருப்பப்படுறாங்க. எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி தங்களை ஒருத்து எல்லாம் செய்கிறாங்க. இப்போ பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை பரிசேயன்னு சொல்லுகிறான். பரிசேயர்கள்னா இதுக்காகவே தங்களை சொல்கிறது வேறு பிரித்தவங்க, சமுதாயத்திலேருந்தே தங்களை இதுக்காகவே வேறு பிரித்து கொண்டவங்க தான் பரிசேயர். எதுக்காக? தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி தான் ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அதிகமாய் கடிந்து கொண்டது வேசித்தனம் பண்ணுறவங்க, விபசாரம் பண்ணுறவங்க, திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்களை பற்றி இல்லை. தேவன் கர்த்தர் யாரை பற்றி தான் பேசினார்? பரிசேயரை பற்றி தான் பேசுகிறார். அப்போ பரிசேயர் தெரிஞ்சிருந்தும் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தும் அவங்க என்ன செய்கிறாங்க? எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இதுதான் விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம். அவன் யூதனாக இருந்தாலும் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறவனா இருக்கிறான். இது நேச்சர். ஸோ இப்போ பவுல் என்ன சொல்லுகிறான்? நீ உன்னை விசேஷமானவன்னு கருதுறல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்கிறல்ல, நெஞ்ச தொட்டு சொல்லு பார்க்கலாம் நீ தப்பே பண்ணலன்னு. இப்போ அங்கே தான் ப்ராப்ளம் வருது. நாங்கள் நிறைய தப்பு பண்ணலனாலும் ஏதோ தப்பு செஞ்சவங்களா தான் இருப்போம். அப்போ நீ குற்றம்னு வந்தால் கொலை குற்றம் தான் செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை விட சின்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் பாவம் தான். அப்போ பாவமே இல்லாமல் யாருமே இல்லைங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வருது. யூதர்கள் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணாலும் அவங்க பாவம் இல்லாமல் இல்லைங்கிறது பவுல் இங்கே
அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறான். ஸோ இவங்க கதை எப்படின்னு சொன்னால், இந்த புறஜாதியார் கதை எப்படி 26 தொடர்ந்து வாசிக்கலாம் 29 வரைக்கும். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா. சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா. ஆதலால் புறம்பாக யூதனானவன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாய் இருக்கிறது. ஸோ நீ மனுஷர் முன்னாடி உனக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே டைமில் இந்த வேதமே தெரியாத நிறைய பேர் உன்னை விட உத்தமர்களாக இருக்கிறத உலகத்தில் நம்ம பாருகிறோம். இப்போ உன்னை விட அவங்க உத்தமர்களாக இருக்கிறாங்க, உன்னை விட அவங்க நீதி உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, நீனு மாம்சத்தின்படி விருத்த சேதனம் உள்ள யூதனாக இருக்கலாம், நீ வெறுமனே புறம்பே யூதன், உள்ள அவ்வளோ ஒன்றும் சுத்தம் கிடையாது. ஆனால் அவங்க உன்னோட சுத்தமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் உன்னுடைய விருத்த சேதனத்தை விட அவங்களுடைய விருத்த சேதனம் பெட்டருங்கிற ஒரு காரியம் வந்துடும். ஸோ அவங்க மாம்சத்தின்படி இல்லைனாலும் ஆவியின்படி அவங்க விருத்த சேதனம் உள்ளவங்களா வந்துடுவாங்க. இந்த கம்பேரிசனை இவங்க முன்னாடி காமிச்சு, நீங்கள் ஸ்பெஷலாக இருந்தாலும் அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை பாரு. முதல் அதிகாரத்தில் மொத்த உலகத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க எப்படியெல்லாம் அருவருப்பான காரியங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்போ யூதர்கள் விசேஷமானவங்க, அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி கருதப்படுறவங்க, இதெல்லாம் பெற்றிருந்து விசேஷமானவங்களா இருந்தாலும் குற்றம் இல்லாதவர்களா ஒருத்தனும் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு இவங்களுக்கும் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்னால இவங்க எல்லாருமே பாவிகள் தான். யாருமே குற்றமற்றவர்களா நீதிமான்களா நிற்க முடியாது, நிற்கலை அப்படிங்கிறத இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு 3வது அதிகாரத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால், இப்போது யூதர்கள்னு சொல்லி ஸ்பெஷல்னு பேசிக்கிட்டு வரோம். ஆண்டவர் அதை தெரிந்து கொண்ட ஜனமாக இருக்குது, எல்லாம் கரெக்டு. இப்போ இப்படின்னா நீங்கள் பேசுகிறதுனால யூதர்களுக்கு மேன்மை இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அப்படி ஒன்று அவங்க ஸ்பெஷல் இல்லைன்னா எல்லாத்தையும் மூடிட்டு போயிடலாம்ல, அதெல்லாம் தேவையில்லை, எல்லாரும் ஒன்று தான், இதெல்லாம் திருத்த முடியாதுன்னு விட்டுட்டு போயிடலாம்ல. இது ஒரு நியாயமான கேள்வி. யூதர்களுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அது 2வது வசனத்தில் சொல்கிறான், அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது, அதை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் சரி அது மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே அப்படின்னு சொல்லுகிறான். அதன்படி அவங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது அது 2வது பட்சம். ஆனால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவங்க கிட்ட தான் ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா. அதனால அவங்க நிச்சயமாகவே விசேஷம், நிச்சயமாகவே அது மேன்மையான ஒரு காரியம். இதை நம்முடைய ஆண்டவரும் சொல்றார். யோவான் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது சமாரிய ஸ்திரீ கேட்குறா, எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலையில் தொழுது கொள்கிறாங்க, இது சமாரியாவில் உள்ள மலையில் தொழுது கொள்ளுதுக்கிறாங்க, நீங்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னது 4வது அதிகாரம் 22ல், நீங்கள் அறியாததை தெரிந்து கொள்ளுகிறீங்க, நாங்கள் அறிந்ததை தெரிந்து கொள்ளுகிறோம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருது. நீ விரும்பினாலும் விரும்பலனாலும், உனக்கு யூதனை என்னதான் ஆகலைனாலும், அவனோட நீ என்னதான் ஸ்பெஷல்னு ஒன்று நினச்சிக்கிட்டாலும், கிறிஸ்து எந்த வம்சத்தில் தான் வெளியே வராரு? யூதர்கள் மூலமாக தான் வருகிறார். அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி.
அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது ரொம்ப விசேஷமானது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சங்கீதம் 147 19 20 தாவீது இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 147 19 20, யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். யாருக்கு சொல்றார்? யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு. ஓகே, அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்கிறது இல்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில் கிமு 1400 சில்லறையில் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நம்மளுடைய ரிக்வேதம், இது 5 விதமான வேதங்களுடைய டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ஏறக்குறைய கிமு 1400 1200 இந்த ரேஞ்சில் தான் வரும். இப்போது இது ரெண்டும் ஒரே டைமில் இருக்கிறத பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்கிறது உண்டு, தேவன் இவங்களுக்கு இப்படி வெளிப்படுத்தினார், தேவன் இவங்களுக்கு இப்படி வெளிப்படுத்தினார்னு. தேவன் உலகத்தில் வேற எந்த ஜாதிக்கும் தம்முடைய நியமங்களை வெளிப்படுத்தவே இல்லைன்னு வேதம் சொல்லு. ஒரே ஒரு ஜாதியாருக்கு மட்டும்தான் சொல்றாரா, அது யூதர்கள். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்கிறது இல்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லி அந்த சங்கீதம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. டினேயே பண்ண முடியாது. தேவன் அவங்களை தெரிந்து கொண்டார், அவங்க கிட்ட தான் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். சரியா? இப்போ 3வது 4வது வசனத்தில், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. இப்போ இங்கிருந்து இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பவுல் நிறைய இடத்துல திரும்ப திரும்ப இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடி அப்படின்னு சொல்ல போகிறான். இது எல்லாமே எந்த வசனத்தினுடைய டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடையாது, எந்த குறிப்பிட்ட வசனத்தினுடைய நேரடியான ஒரு இது கிடையாது, லிங்க் கிடையாது. இப்போ இங்கே சொன்ன இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் பல வசனங்களில் வெளிப்படுகிற ஒரு சத்தியம். பல வசனங்களில் அதே காரியம் ரிப்பீட் ஆகுது. அது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுகிறது. இப்போ அப்போ அவன் என்ன சொல்லுகிறான், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியே அவமாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில், இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் கோட் பண்றது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கும்படியாகவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. எங்கே இருக்குது அப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டில்? சங்கீதம் 51:4, சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நியாயத்துக்கு உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதை தாவீது சொல்லுகிறான். பத்சேபாளின் இடத்துல அவன் பாவம் செய்தப்போ தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படி அவன் வேண்டி விண்ணப்பம் பண்ணி பாடின சங்கீதம். இப்போ இதில் தன்னை அவன் நியாயப்படுத்தலை, அதுக்கு பதிலாக தேவன் நீதிபரர்னு விளங்கும்படி நான் இதை அறிக்கையிடுகிறேன். நீங்கள் என்ன தண்டித்தாலும் அது நீங்கள் செய்கிறது கரெக்ட், ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கிறேங்கிறத அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். இப்போ பவுல் இங்கே என்ன சொல்லுகிறான், இவங்க விசுவாசியாமற் போனாலும் காரியங்கள் எல்லாம் இப்படி இருந்தாலும் தேவன் நியாயம் தீர்க்கும் போது அவர் சத்தியபரர், அவர் நீதியாக தான் செய்ய போகிறார். எந்த மனுஷனும் அதுக்கு ஈக்குவலே வர முடியாது. அவரை போல குறையே இல்லாமல் குற்றமே இல்லாமல் அந்த நிலைக்குள்ள வர முடியாது. ஸோ எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லி தேவனை சத்தியபரர்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற சத்தியம். அதில் இந்த வசனத்தை அவன் கோட் பண்ணி இப்படி சொல்லுகிறான். அது ஒரு சாராம்சமாக சொல்கிறான்னு சொல்லாமே. இப்போ 5-8 வரைக்கும் நம்ம வாஸ்தவம் சொன்னால் ஒரு தத்துவாத்துவ வாதத்தை எடுத்து வைக்கிறான். ஒரு ஃபிலாசபிக்கல்
ஒரு ரீசனிங் என்னன்னு சொல்லுகிறான். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதியாய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயந்தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்க பண்ணினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? இப்போ இது ஒரு ரிவர்ஸ் லாஜிக் ஆர்கியூமெண்ட். எப்படி? இப்போ நான் தப்பு பண்ணேன், அவர் நீதியை சரிகட்டுறார், அதனால் அவர் சத்தியம் உள்ளவர்னு விளங்க பண்ணுது. ஓகே, இப்போ தேவன் சத்தியம் உள்ளவர்னு எது விளங்க பண்ணுச்சு? நான் செய்த தப்பு. இப்போ நான் தப்பு செஞ்சதுனால தான் அது விளங்க பண்ணுச்சு. இப்போ தேவனை சத்தியபரர் நீதிபரர்னு சொல்லி நான் விளங்க பண்ணினதுனால நான் செஞ்ச தப்பு ஆக்சுவலா இப்போ கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுக்குறான் இல்லையா? இப்படி ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லையா? இப்போ யூதாஸ் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினானா இல்லையா? அப்போ அது தேவ சித்தத்தை தானே நிறைவேற்றினான். அப்போ அவன் தப்பு செய்யலன்னு தானே அர்த்தம். அந்த லாஜிக் புரியுதுங்களா? தீர்க்க தரிசனம் எழுதி இருக்குது, எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இப்படி எழுதி இருக்கிறதே அதை நிறைவேற்றணுமே, அது யாராவது ஒருத்தன் செய்யணும், அவன் செஞ்சான். அப்போ தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறான். அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினா அவன் செஞ்சது தப்பு இல்லை, அவனை குற்றம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு விதமான ஆர்கியூமெண்ட் கொண்டு வரலாம் இல்லையா? அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறான். நம்ம தப்பு பண்ணதுனால தேவனுடைய மகிமை விளங்க பண்ணுதுன்னு சொன்னால் நான் செஞ்ச தப்பு இல்லை, இது தேவனுடைய மகிமைக்கு நேரம் தானே போச்சு அப்படின்னு சொல்லி நீ வாதாட முடியாது, அந்த பொசிஷன் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறான். 8-9 வரைக்கும் நீங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. பவுலுடைய ஊழியம் நியாயப்பிரமாணத்தை புறஜாதியார் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை, அவங்க விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் பவுலினுடைய வாதம். அதுதான் அவங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு கருப்பொருள். புறஜாதிகள் இதுக்குள்ள வர வேண்டியது இல்லைங்கிறது. அதனால இவன் மேல வர அக்யூசேஷன் என்னது? நீங்க தேவனுடைய வசனத்தின்படி கிரியை செய்யலைனாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் மேல அக்யூசேஷன் வரதா இவன் சொல்லுகிறான். என்று எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. இவன் இந்த பாவம் செய்கிறதுன்னு சொல்லி வரும்போது, பாவம் செய்யாதவர்களே இல்லைன்னு சொல்லி வரும்போது, கையில் பைபிள் இருக்கிறதுனால நம்மளை விசேஷமானவர்கள், எங்களுக்கு விஷயம் தெரியறதுனால நம்ம விசேஷமானவர்கள்னு நினைத்து கொள்ளக்கூடாது. பாவம் செய்கிற எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பாவிகளாக இருக்கிறாங்க, யூதர்களாக இருந்தாலும் சரி இவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ பவுல் நாங்கள் அப்படியெல்லாம் போதிக்கிறது இல்லை, நாங்கள் அப்படி ஊழியம் செய்கிறது இல்லை, அப்படி சொல்கிறவங்க சிலர் இருக்கலாம். நீ தப்பு செய்கிறதுனால, ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுறதுனால, நீ அவருடைய திட்டத்தில் ஒரு பங்கு பெற்றதுனால நீ செய்கிறது ஒரு தவறாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை தப்புல என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்கலாம். அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு இருக்குது. நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் மற்றவங்களை பார்க்கலாம் நாங்கள் விசேஷித்தவர்கள்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வர முடியாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். 9-18 வரைக்கும் உள்ள அந்த பெரிய பகுதி ஃபுல்லாக அவன் என்னன்னு சொல்கிறான் பாருங்க. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. யாருமே தன்னை பாவமே இல்லைன்னு சொல்லிக்கொள்ளவே முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க யூதர்களாக இருந்தாலும் சரி, நியமங்களை பெற்று அறிந்து போதிக்கப்பட்டு அதை போதிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பாவமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை
அடைய முடியாதவர்களாக தான் இருக்கிறாங்கன்னு நாங்கள் ஏற்கனவே காண்பிச்சோமே என்று திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிறகு தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உடல்களின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவி இருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இப்போ இவ்வளவு காரியங்களும் ஒரே இடத்துல எழுதி இல்லை. இவ்வளவு காரியங்களும் வேற வேற வசனங்கள்ல வேற வேற இடத்துல இருக்குது. ஆனா இது அவ்வளவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு சங்கீதம் 14 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 14 முதல் 6 வசனம் இதுல பெரும்பகுதியை கவர் பண்ணும். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிற போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சங்கீதம் 5:9, சங்கீதம் 5:9, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். சங்கீதம் 10:7, அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. 143, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஏசாயா 59:7-8, ஏசாயா 59:7-8, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இவ்வளவு வசனங்களுக்கும் எடுத்து அதனுடைய சாராம்சத்தை என்று சொல்லியிருக்கிறதே என்று எழுதியிருக்கிறதுன்னு மொத்தமாக சொல்லுகிறார். ஆக மொத்தம் சொல்றது என்னது? பாவமே செய்யாத மனுஷ ஆத்மா பூமியிலே இல்லை. முன்பு யூதனாக இருந்தாலும் சரி, பின்பு கிரேக்கனாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை பெற்றவனாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை பெறானவனாக இருந்தாலும் சரி, பாவமே செய்யாம ஒருத்தனும் இல்லை. 19-20 வசனங்கள்ல ரோமர் 3:19-20, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இது ஒரு குழப்பமான ஒரு வசனம். இந்த 19வது வசனம் என்னன்னு, இவ எதில் ஆரம்பிச்சு என்னன்னு முடிச்சான்னு யாருக்குமே விளங்காது. ஏன்னா பெரிய சென்டென்ஸ் ஒன்றுமே விளங்கல. அது காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணும்? அதை பிரேக் பண்ணும். ஆக்சுவலாக ரிவர்ஸ்லேருந்து போகணும், அதை பிரேக் பண்ணி தனித்தனியாக எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ ரிவர்ஸ்லேருந்து போனோம்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அறிந்திருக்கிறோம். லாஜிக், சிம்பிள் பிளெயின் லாஜிக். யார்கிட்ட எழுதி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட தானே அது கணக்கு கேட்க முடியும். இதை யார்கிட்ட கொடுக்கலையோ அவங்ககிட்ட கேட்க முடியாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு சொல்லி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஓகே. ஆனா அப்படி அவங்களுக்குன்னு தனியா கொடுத்ததுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன 2 காரணம் இருக்கு? அந்த வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு, அது ஒரு வார்த்தை. வாய்கள் அடைக்கப்படணும்னு என்ன அர்த்தம்? எதிர்த்து பேச முடியாம எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறது இல்லையா? வாய் அடைச்சி போய் நின்னு சொன்னா பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம அடைச்சு போய். ஸோ தேவனுக்கு எதிர்த்து யாருமே பேச முடியாதபடிக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும்.
தேவனுடைய நியாய தீர்ப்பு எதுக்கு அகென்ஸ்டா உள்ளது? பாவத்துக்கு அகென்ஸ்டா உள்ளது. இப்போ பாவமே செய்யாத உலகத்தார் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அத்தனை பேருமே எதுக்கு ஏதுவா இருக்கிறாங்க? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறவங்க வாயை திறந்து எதிர்த்து பேச முடியுமா? இப்போ கடைசி நாள், நியாய தீர்ப்பு நாள், எல்லாரும் லைனா நிற்கிறாங்க. ஓகே, அந்த நாள் உன் பேர் புக்கில் இல்லை, உனக்கு அங்கே தான் அழிவுக்கு தான் அப்படின்னு சொல்லி போன்னு சொன்னா, அந்த நாளில் நான் அப்படியெல்லாம் தப்பு செய்யலை, நான் அங்கே போகிற அளவுக்கு மோசமானவன் இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் கூட எதிர்த்து ஆர்கியூவே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு சொன்னீங்கன்னா இல்லாத ஆர்கியூமெண்ட்லாம் வரும். அன்னைக்கு அந்த தேவனுடைய மகா பரிசுத்தத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தத்தை கையாண்டு இருந்தாலும் அந்த பரிசுத்தம் அங்கே அந்த பரிசுத்தத்தோட அவருடைய பரிசுத்தத்தோட ஒப்பிட முடியாதுன்னு நேரில் பார்க்கும்போது வாய் பேசுறதுக்கு இடமே இருக்காது. ஓகே, இதுதான் மனுஷனுடைய நிலவரம். இப்போ இந்த நிலவரத்தில் அவர் நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்ககிட்ட தான் கேட்குறார். இதுதான் பவுல் சொல்லுகிற இந்த ஒரு காரியம். இந்த 2 வசனத்தில், இந்த 19வது வசனத்தில், 20வது வசனத்தில் இப்படி இருக்க, எப்படி இருக்க, 50 பேரும் பாவத்துக்கு கீழே அடைந்து போயிருக்க, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால். இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது யாருக்கு தான் செல்லுபடியாகும்? நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களுக்கு தான் செல்லுபடியாகும். நல்லது, நியாயப்பிரமாணத்தை பெற்றவனுக்கு பாவத்தை அறிகிற அறிவு வருத ஒழிய பாவத்திலிருந்து விடுதலை நியாயப்பிரமாணத்தினால கிடைக்கிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் படி செய்தா சந்தோஷம், நீ தான் செய்யறது இல்லையே. இப்ப அதான பிரச்சனை. இப்ப செய்யாததுக்கு என்ன பதில் சொல்ல போற? செஞ்ச பாவத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? இதுதான் காரியம். நியாயப்பிரமாணம் அதுக்கு விடுதலை கொடுக்கறது இல்லை. இப்ப நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை நீங்கி தேவ நீதியை அடைய முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால், நியாயப்பிரமாணத்தினாலே எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஆக்கப்படுவதில்லை. ஆக்சுவலா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி நான் போய் நிக்கிறேன்னு சொன்னா அந்த கண்ணாடி நான் எப்படி இருக்கணும்னு காண்பிக்காது. அந்த கண்ணாடி என்ன காண்பிக்கும்? நான் எப்படி இருக்கிறேன்னு காமிக்கும். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை திறந்து படிக்கும்போது என்ன தெரியும்? செய்யக்கூடாதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் பாவம்னு தெரியும். நியாயப்பிரமாணம் பாவத்தை பற்றின அறிவை கொடுக்கறத ஒழிய பாவத்திலிருந்து என்ன கொடுக்கறது இல்லை? விடுதலையே கொடுக்கறது இல்லை. 21-22 இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் மெயின் ட்ரூத், இதுதான் ஃபவுண்டேஷன். நியாயப்பிரமாணம் இல்லாம தேவ நீதி வெளிப்பட்டிருக்கு. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தேவ நீதியை அடைய ட்ரை பண்றாங்க. அது அவங்களால செய்ய முடியாத காரியமா இருக்கு. ஏன்னா பாவம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே பாவம் செஞ்சவங்களா இருக்கிறாங்க. பெரிய பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு பாவம் செஞ்சு பாவிகளா தான் இருக்கிறாங்க. ஸோ பாவிகளா இருக்கிற யாரும் தேவனுக்கு முன்னாக போய் நின்று மேன்மை பாராட்டவோ பேசவோ இடமே கிடையாது. இப்போ இந்த தேவ நீதி நியாயப்பிரமாணம் இல்லாம வெளிப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். பவுல் ஏதோ புதுசா ஒன்று கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான்னு நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஆக்சுவலா ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது. அதுதான், அது அவங்க கவனிக்கவே இல்லை. அது அந்த அந்த ஆங்கிளே யாருமே சூஸ் பண்ணவே இல்லை. பவுல் தான் அதை தெளிவாக எடுத்துக்கிட்டு வரான். என்ன சொல்றான்? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே இருக்குது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. ஸோ அதில் ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அதை பற்றியே பேசுது. நீங்க வேணா கவனிக்காம இருந்திருக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவரை விசுவாசிக்கிறதுனால அடையும் தேவ நீதியை பற்றி அந்த வசனங்கள் பேசுது. விசுவாசிக்கிறவர்கள் எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும்.
வித்தியாசமே இல்லை. இங்க தான் அந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். இதுவரைக்கும் கிரியை என்கிற வார்த்தையை பேசிட்டு வந்தான். நீ கிரியை செய்கிறது போது உன்னுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் இருக்குன்னு சொல்லி, இப்போ விசுவாசம் என்கிற வார்த்தை இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுது. நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நியாய பிரமாணம் யாருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்தார்? மோசே கிட்ட தான் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு முன் 1400 வருஷம். அதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னால ஆபிரகாமை ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் டீல் பண்ணும்போது ஆபிரகாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றார். அதுதான் ஃபர்ஸ்ட். ஆபிரகாம் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆகி வந்து சீனாய் மலையில மொத்த இஸ்ரவேலரோட பண்ணுகிற உடன்படிக்கை. இப்போ ஆபிரகாம் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணினார். அந்த விசுவாசம் அந்த நீதியை சம்பாதிக்குது. ஆனா அதுக்கு 400 வருஷம் பின்னால வந்த இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அந்த நீதியை அடைய நீங்க ட்ரை பண்றது வேஸ்டா இருக்கும். நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவ நீதி ஏற்கனவே வெளிப்பட்டிருக்கிறது. நீங்க அதை கவனிக்கல. ஏற்கனவே நிறைய தீர்க்க தரிசனங்களும் அதை பத்தி பேசியிருக்கு. இதுதான் பவுல் இங்கே எடுத்து காண்பிக்க விரும்புகிறான். நம்ம கலாத்தியர் படிக்கும்போது ரொம்ப கிளியரா படித்தோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6லிருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்கள் இவ்வளவு ரொம்ப கிளியரா சொல்றதை பார்க்க முடியும். கலாத்தியர் 3:6லிருந்து 17 வரைக்கும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இது எங்க எழுதியிருக்கிறது? ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஸோ ஆதியாகமம், அடுத்து ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி. இந்த விசுவாசம் தேவன் அதை நீதியாக எண்ணினார். அது ஒரு காரியம். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான்னு ஆபகுக் சொல்லியிருக்கிறான். இது ரெண்டுத்தையும் அவன் கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிறான். எங்க விட்டேன்? 11 நியாயப்பிரமாணத்தினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்கு உரியதல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாசம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை என்னைக்கு 1000 கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால 1000 இல்லை 2000 கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை இன்னைக்கு 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது.
ஸோ இது அதை நல்லிஃபை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அப்படி ப்ராமிஸ் பண்ணி அதை உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி வந்த நாம் இது சூப்பர் சீட் பண்ணாது, இது அதை சூப்பர் சீட் பண்ணாதுங்கிறத இங்கே கிளியராக காண்பிக்கிறார். சங்கீதம் 98:2, சங்கீதம் 98:2, கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை பிரஸ்தாரமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஏசாயா 46:13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஏசாயா 51:5, என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இதெல்லாம் பவுல் இத்தனை வசனங்களை ஒன்னா எடுத்து தான் இங்கே ரோமருக்கு எழுதும்போது தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களும் அதை பேசுது அப்படின்னு சொல்லி ஒரே, அதாவது அதனுடைய சாராம்சத்தை எடுத்து மொத்தமாக சொல்லுகிறான், தனித்தனியாக கோட் பண்ணல. இப்போ தேவ நீதிங்கிறது நம்மளால கிரியினால சம்பாதித்து அடையவே முடியாது. நம்மளுடைய சுபாவம், விழுந்து போன சுபாவம், நம்ம ஒரு பக்கம் கரெக்டானா ஒரு பக்கம் தப்பு செய்வோம், இதை நம்மளால தடுக்கவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மனுஷனாலையும் அதை செய்ய முடியாது. அப்போ விமோசனம் என்ன இருக்குன்னு சொன்னா, கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் கிரியையை அவர் நிறைவேற்றி நமக்காக அவர் சாபமானதுனால அவர் அதை நிறைவேற்றி தீர்த்தார், எனக்காக நிறைவேற்றி தீர்த்தார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் அந்த நீதியை தேவன் எனக்கு தந்து என்னை நீதிமானாக மாற்றுகிறார். இது யார் சட்டம்? இது அவர் சட்டம். அதுக்கு பேர் தான் அது என்னது? தேவ நீதி. இதை தான் நம்ம 23-24 பார்க்குறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 25-26, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறமாய் விளங்க பண்ணும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இது இன்னொரு நீளமான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். மறுபடியும் அந்த கடைசி சென்டென்ஸ் தான் அதனுடைய சாராம்சம். கடைசி சென்டென்ஸ் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை நமக்காக அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு 2 காரணங்கள். பொருட்டாக, பொருட்டாக 2 வார்த்தை வருது பார்த்தீங்களா? அந்த பொருட்டாக என்ன? முதல் பொருட்டாக என்னது? பாவங்களை பொறுத்து கொண்ட நீதியை காண்பிக்க. ஆண்டவர் தயவுள்ளவரா பொறுமையா இருந்தார் பார்த்தீங்களா? அந்த பொறுமையை காண்பிக்க. 2வது, நீதி உள்ள தேவன் நம்மை நீதிமான் ஆக்கும் தம்முடைய இக்கால நீதியை காண்பிக்க. சரி, நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணவெல்லாம் உனக்கு விமோசனமே கிடையாது, எல்லாரும் இந்த பக்கம் போன்னு சொல்லி அப்படி அனுப்பிடாம நம்மளுக்கு இரக்கம் காண்பிக்கிறார்ல, தம்முடைய நீதியை நம்ம மேல வழங்குறாருல, அந்த நீதியை காண்பிக்க. ஒன்று பொறுமையாக இருந்தார், இன்னொன்று பொறுமையாக இருந்ததனுடைய எக்ஸ்டென்ஷனா அந்த நீதியை நமக்கு கொடுக்கிறார். இது 2த்தையும் எப்படி செய்கிறார்? அவருடைய குமாரன் நிறைவேற்றினதை விசுவாசிக்கிறதுனால நமக்கு அப்ளை ஆகுது. இதுதான் இந்த 2 வசனத்தினுடைய தொகுப்பு. 27-28 வந்தோம் சொன்னா, இதெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதுனால மேன்மை பாராட்டல் எங்கே? நான் யூதன்னு சொல்லி, நான் விசேஷித்தவன் சொல்லி, நான் நியாயப்பிரமாணத்தை பெற்றவன் சொல்லி, என்கிட்ட கட்டளை இருக்கு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி, ஒன்றும் நாங்கள்லாம் விசேஷமானவங்கெல்லாம் புறஜாதிகள்னு சொல்லி நீ மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை நீ சம்பாதிக்கவே முடியாது. நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் இதை செய்ய முடியாது. உன்னால செய்ய முடியாதுன்றதை கண்டுதான் தேவன் உனக்காக இதை செய்கிறார். அதனால மேன்மை பாராட்டல் இல்லை, அது நீக்கப்படுகிறது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலே நாளையா அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால்
மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இதுக்கு முந்தின வசனத்தில் அவர் அதை ஏற்படுத்தினார் அப்படின்னு அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? அது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் படி அது எப்படி லாஜிக்காக இருக்கும்? நமக்காக இயேசு எப்படி அடிக்கப்படலாம்? அது இவன் செஞ்ச தப்புக்கு அவனை அடிச்சுட்டான், அதனால் நீ போன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம சட்டங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. தேவன் மட்டும் எப்படி சொல்லலாம்? அது எப்படி சரியாக இருக்கும்னு நம்ம 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் தேவன் அதை அப்படி ஏற்படுத்தினார். அவர் தான் ஜட்ஜு. இப்போ அந்த ஜட்ஜு அந்த சட்டத்தின்படி அவர் அதை ஜட்ஜு பண்ணும்போது ஓகே, அந்த சட்டம் வேற எங்கன்னா செல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கோர்ட்டில் அது செல்லும். அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறவர். அதனால் அவர் தான் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் அப்படி ஏற்படுத்தினதுனால கிரியையினால யாருமே தேவன் முன்னாடி நீதிமான் ஆக்கப்பட முடியாது. அப்போது கிரியையினால தான் உங்களுக்கு கடைசியில் பலன் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ கிரியையினால நீதிமான் ஆக்கப்பட முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொன்னால், கிரியையினால இந்த நீதியை சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கிரியை செய்யாமல் ஒருவனை தேவன் முன்னாடி போய் நிற்கிறது இல்லை. அவ்வளோதான். கிரியையினால துவக்க முடியாது. துவக்கின அப்புறம் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்காக கிரியே இல்லாமல் நாங்கள் தேவனை போய் சந்திச்சிருவோம், நாங்கள் கிருபையிலே மிதந்து கடைசி வரைக்கும் போயிடுவோம்னு நினைச்சிக்க கூடாது. இந்த துவக்கத்துக்கு இந்த நீதியை பெற்றுக்கொள்கிறது, தேவனுக்கு முன்பாக நீதியாக கருதப்படுகிறதற்கு கிறிஸ்துவின் நீதியை விசுவாசிக்காம யாராலையும் செய்ய முடியாது. ஸோ கிரியை பிரமாணத்தினால இல்லை, விசுவாச பிரமாணத்தினாலேயே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். 29-31 வரையும் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? யூதர்கள் என்று ஒரு விசேஷமான கூட்டம் இருக்கு. அந்த விசேஷம் முக்கியமானது தான், இல்லைன்னு சொல்ல அது ரொம்ப பெரிய விஷயம்தான். புறஜாதியார் என்று மற்றவங்க இருக்கிறாங்க. 2 பேரையும் யார் சிருஷ்டித்தது? 2 பேரையும் தேவன் தான் சிருஷ்டித்தது. அப்ப 2 பேருக்கு யார் தேவன்? அவர் தான் தேவன். யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதனால நியாய பிரமாணத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்றோமா? அவமாக்கல. அப்படி அல்ல. நியாய பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? நிலை நிறுத்துகிறோம். ஏன் எப்படி நிலை நிறுத்துகிறோம்? மரத்தில் தொங்கினவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றினதுனால தான் அந்த நீதியை சம்பாதிக்கிறார். அந்த நீதியை அவர் சம்பாதிச்சதுனால தான் அதை விசுவாசித்து நான் நீதிமான் ஆகிறேன். இப்போ நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்படுதா அல்லது ஒதுக்கப்படுகிறதா? நிலைநிறுத்துகிறோம். நாங்கள் நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கல, விசுவாசிக்கிறோம் என்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை நாங்கள் அவமாக்குகிறோம் அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ இந்த 2 அதிகாரத்தில் பவுல் யூதர்கள் விசேஷமானவங்க தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்களும் பாவம் செய்கிறாங்க. புறஜாதிகளும் பாவம் செய்கிறாங்க, யூதர்களும் பாவம் செய்கிறாங்க. அப்போ பாவம் செய்கிற எல்லாருமே தேவனுக்கு முன்னாலே யாருமே எலிஜிபிளாக ஆக முடியாது அப்படிங்கிறது 2வது அதிகாரத்தில் காமிச்சிட்டு 3வது அதிகாரம் வரும்போது விமோச்சனம் ஒன்று தான். உன்னுடைய கிரியையினால நீ ஒரு நாளும் அந்த பர்ஃபெக்ஷனை ரீச் பண்ணி தேவன் முன்னாடி நீதியாக வர்றதுங்கிறது கூடாத காரியம். அது கூடாது. தேவன் முன்னாடி நீதியாக வர வேண்டியது அவசியம். எப்படி தான் வர முடியும்? கிறிஸ்து அதை நிறைவேற்றினதை நீ விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விசுவாசத்தினாலே மட்டும்தான் அந்த கிருபாதார பலியை நமக்குண்டானதாக ஏற்றுக்கொள்ளும் போது தேவ நீதியை நாம் அடைகிறோம். இந்த வழியை யார் ஏற்படுத்தினது? தேவன் ஏற்படுத்தினார். ஸோ தேவன் ஏற்படுத்தினதுனால யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் என்ன சொல்றான்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க.
ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல். உங்களுடைய பர்த் இம்மெட்டீரியல். நீங்கள் யூதனா பிறந்தீங்களா புறஜாதியா பிறந்தீங்களா அது இம்மெட்டீரியல். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா அதுதான் மேட்டர். அது நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க, இல்லைன்னா விமோசனமே கிடையாதுங்கிறது பவுலனுடைய ஆர்கியூமெண்ட் இது வரைக்கும். இப்போ இன்னும் தொடர்ந்து அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் போனோம்னா இதை இன்னும் விரிவாய் அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம், நியாயப்பிரமாணம் எப்படி அவமாக்கப்படலை அது நிலைநிறுத்தப்படுகிறது, யூதர்களை ஆண்டவர் எப்படி கையாள போகிறார், இதெல்லாம் கண்டினியூஸாக அடுத்த அதிகாரத்தில் கண்டினியூ ஆக போகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம புறஜாதியாருக்காக நம்ம ஜபிக்கிறோம், ரட்சிக்கப்படணும் அப்படிலாம் ஜபிக்கிறோம். பட் நம்மளால் ஆனால் ஒரு அவர்ஷன் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிரியேஷன் இருக்குது, அந்த அவர்ஷன் மாதிரி இருக்குது. அவங்களுடைய சடங்காச்சாரங்கள் அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு கிட்ட போகிறதுக்கு அப்போ ஆத்ம பாரம் வரலை, ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகுது. ஆனால் நம்ம அவங்கள விட்டு தூரம் வரும்போது நம்ம அவங்களுக்காக பாரப்படுறோம். இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எங்களுக்குள்ளே டெவலப் ஆகிருக்குது ஒரு விசுவாசிக்குள்ளார? அதாவது ஒரு சுய நீதி அதிகமாக வந்துடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, அவங்க சில காரியங்களுக்கு போகும்போது என்னடா நம்ம இவ்வளோ சொல்லி அப்படின்னு அப்படியே அவங்க மேலே அந்த பாரமே வரல, ஐயோ இப்படி அறியாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது அப்படி ஒரு மனஸ்தாபம், அது ராங் வேர்ட், இப்படி போகிறாங்களே ஐயோ அப்படி பாவம் அப்படின்னு தோணி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஏன் அது மாதிரி நம்ம தனியாக ஜபிக்கும் போது அவங்கள நினச்சி அவங்க காரியங்களை நினச்சி நம்ம பாரம் வருது, ஆண்டவரே அந்த ஆத்மா அப்படி இருக்குது பாருங்க அப்படிலாம். ஆனால் அவங்க கிட்ட போகும்போது சாங்கியங்கள் சடங்குகள்லாம் செய்யும்போது உங்களால் அங்கே நிற்க முடியலன்றீங்களா? ஆமாம், அது ஒரு மாதிரி அவர்ஷனாக தான் இருக்குது. இல்லை, அதாவது அந்த சூழ்நிலையில் அங்கே நிற்க முடியலன்றீங்களா? அதுதான் நான் கேட்குறேன். அப்படியும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய நீங்கள் பெற்ற ஆவியினுடைய காரியம், அங்கே கிரியை செய்கிற ஆவியினுடைய காரியம், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கிட்ட வராது. நீங்கள் உங்களுக்கு எப்படி இரிட்டேட்டிங்காக இருக்கோ அதே மாதிரி உங்கள் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். புரியுதுங்களா? நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு போகும்போது அந்த ஹவுஸ் ஓனரு நீங்கள் இங்கே குடி வந்ததுலேருந்து நீங்கள் ஜோம் பண்ணுறதுலேருந்து எங்கள் சாமி இங்கே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்களை வெக்கேட் பண்ணதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் ஒரு ஆவி கிரியை செய்து அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏதோ நம்புகிறாங்க ஏதோ செய்கிறாங்கன்னு இல்லை, அது ஒரு ஆவியினுடைய கண்ட்ரோலில் நடக்கிற ஒரு விஷயம். அது இந்த தேவனுடைய ஆவிக்கு நிச்சயமாக எதிர்த்த ஒரு காரியம். உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இருக்குன்னா அது நேச்சுரலான ஒரு இரிட்டேஷன். அதே மாதிரி அவங்களுக்கும் டாலரேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் அவங்களுடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி இருக்கிறான். அந்த அவனுடைய இதிலிருந்து மாயத்திலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறது குறித்து பாரத்தோடு தான் நம்ம அணுகணும், செய்யணும். சுய நீதியோடு நம்ம போகக்கூடாது. பார் உனக்கு இது கூட தெரியல பார் என்ன, அப்படி சுய நீதியோடு அணுகக்கூடாது. நம்மளும் கூட ஆண்டவர் விட்டுருந்தாருன்னா அப்படி தான் இருந்திருப்போம். நமக்கு கண்களை திறந்திருக்கிறார், நமக்கு இருளில் கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க செய்தார், அதனால நமக்கு தெரியுது, இல்லைன்னா நமக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ நமக்கு வெளிப்படுத்தின தேவன் அவங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பாரத்தோடு தான் அணுகணும். இட்ஸ் அ ஜெனரல் கொஸ்டின். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஆக்சுவலாக ஊழியக்காரங்கள் பொதுவாக எவாஞ்சலிஸ்ட் அவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள், உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள், ஐ மீன் காஸ்பல்ஸ் அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த வார்த்தைகள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் ஆக்சுவலாக குறிப்பாக அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியல. நம்ம நெய்பர்ஸ் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட தான் ஆக்சுவலாக சொல்லவே முடியல. நம்ம சண்டை போடுறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க தான் நம்மளை அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தி பில்ட் அ பேரியர். அப்போது இது ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுதுன்னா, ஒருவேளை நம்ம சரியாக இல்லையோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போனோம், ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக இப்போது ஃபார் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க, இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அம்மா மட்டும் நியர்லி ஷீ இஸ் ஃபைட்டிங் வித் மீ ஃபார் 20 years. நான் எவ்வளவோ இறங்கி போயாச்சு.
கம்முன்னு நான் அமைதியாக தூரம் வந்துட்டா கூட ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரி. பெருக்கி குப்பையை நம்ம வீட்டில் போட்டுடுவாங்க, படிக்கட்டில் தள்ளி நம்ம வீட்டில் போட்டுருவாங்க. நம்ம அந்த பக்கம் போனால் எதுக்கு அந்த பக்கம் போகிறீங்க? இட்ஸ் அ காமன் ஏரியா, வி கேன் கோ ஆல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே. இது ஒரு கட்டத்தில் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி எனக்கு கோவம் தான் வந்ததே ஒழிய, பட் ஐ டோன்ட் கிவ் அப் த வேர்ட்ஸ் அண்ட் ஆல். இது நான் சரியில்லையா இல்லை நம்ம தான் வந்து இறங்கி போகலை, சரியானபடி ஆண்டவரோட அன்போடு கூட இல்லையோ அப்படின்னு இது ஒரு பெரிய கொஷின் மார்க். இது வந்து ப்ராக்டிக்கல் சேலஞ்ச். இது நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா போய் எல்லாருக்கிட்டையும் இயேசுவை பற்றி சொல்கிறது தான் சுவிசேஷம்னு நினைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரு சாட்சியாக நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய லைஃப், நீங்கள் அவங்க முன்னாடி சாட்சி காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நாமினலாக உங்களுடைய லைஃப் நீங்கள் லீட் பண்ணும்போது அவங்க உங்களை என்ன தான் எதிர்த்து பேசினாலும், என்ன தான் உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும், பேக் ஆஃப் தர் மைண்ட் உங்களை இவால்வேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு இவாலுவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் மாதிரி நீங்கள் இல்லைங்கிறது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே உங்களை ஒரு 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 லெவலில் வச்சு அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மாய்மாலம் பண்ணீங்கன்னா உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா உங்களை உற்று நோக்குவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. அவங்க பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, ஹஸ்பண்ட்டை எப்படி பேசுகிறீங்க, இன்லாஸ்ட் எப்படி பேசுகிறீங்க, எல்லாத்தையும் அவங்க கவனிப்பாங்க. நீங்கள் போகிறது வர்றது, ட்ரெஸ் பண்ணுறது எல்லாம், நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ண கூட நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதை உங்களுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவங்க வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க ஹெவியாக. அவங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களை படிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு காஸ்பல், அவங்களுடைய காஸ்பல் அதுதான். ஸோ நம்மளுடைய கிரியை அவங்க முன்னாடி சாட்சியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு இம்ப்ரெஷனுக்குள்ளே வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ப்ரோஆக்டிவாக போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சாட்சியாக ஜீவிச்சாலே. காஸ்பல்க்குன்னு சொல்ல வரல, ஆக்சுவலாக இந்த 20 இயர்ஸ்மே நான் ஐ நெவர் செட் தட். ஒரு நார்மலாக ஒரு நெய்பர்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அந்த நீங்கள் 2 காரியத்தை மிஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறீங்க, இன்னொன்று அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணாதீங்கன்னா முதல்ல காஸ்பல் சொல்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரர் எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, நாங்களால் சொல்ல முடியலையா? அதுதானே ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், உங்கள் வீட்டிலே உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது நெய்பர்ஸாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இங்கெல்லாம் நீங்கள் ப்ரோஆக்டிவாக எதுவும் சொன்னீங்கன்னா அது ஆப்போசிட் ரியாக்ஷனில் தான் வரும், ரெசிஸ்டன்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் ப்ரோஆக்டிவாக எதுவும் சொல்லாமல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மட்டும் நடந்துக்கங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு கிரியேட் பண்ணும். அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும், அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் அவங்கள உங்ககிட்ட கொண்டு வருவார். அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். அந்த ஓப்பனிங் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ரே பண்ணி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கிடைக்கும்போது மூவ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப லாங் ட்ரான் ஸ்லோ ப்ராசஸ், பெயின்ஃபுல்லாக ஸ்லோ ப்ராசஸ். ஒரு தீர்க்கதரிசிக்கு எங்கே கனம் இல்லையா? சொந்த வீட்டில் தான் கனம் இல்லைன்னு சொல்கிறார், சொந்த ஊரில் தான் கனம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவருக்கே அந்த கதைன்னா நமக்கு ஒன்றும் வித்தியாசமாக கிடையாது, நமக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணாத இயர்ஸ் டுகெதர், அது பெரிய லேபர். அது இப்போ நீங்கள் ரெண்டாவது கேட்குறது வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹாஸ்டைலாக இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது. அவங்கள அங்கே வச்சதே ஆண்டவர் தான் இல்லையா? ஆண்டவர் அங்கே தான், ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு ரீசனுக்காக வச்சிருக்கிறார். ஓகே, அந்த ரீசனை பார்த்துட்டு நீங்கள் கடந்து போங்க. நிறைய டைம் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணணும்னு வரும். ஆண்டவர் ரியாக்ட் பண்ணிட்டோன்னு விட்டுருங்க, அதுதான் மெயின். நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் வாதாடணும், கர்த்தர் பேசணும், கர்த்தர் கிரியை செய்யணும். அவருக்கு பின்னாடியே வந்து நின்றுக்காங்க, நீங்கள் முன்னாடி போகாதீங்க. பிளட் பாயில் ஆகும், ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. பேச்சோ எதுலேயுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் பேசிக்கிட்டோன்னு விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார்னு விட்டுருங்க. அவர் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க, அது மாதிரி செய்வார். நான் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும், டைம் கிடையாது நமக்கு. அதுதான் ப்ராசஸ், அப்படி தான். அதுக்காக தான் நம்ம தேவன் அங்கே வச்சிருக்கிறார். சரிங்களா? ஓகே. ஏன்னா எல்லாரும் மாறிட்டாங்க, ஹவுஸ் ஓனர்ஸ், மற்றபடி டெனன்ட்ஸ் எல்லாம். அந்த லேடி மட்டும் மாறல, சிட்டிங் ஆன் மை ஹெட்.